Okay, this is DNA fingerprinting. So the DNA fingerprinting is first developed by Alice Jeffreys. இவங்க வந்து மெயினாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து டிஎன்ஏவுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து யாருக்குமே என்னவா இருக்காது, சேமாகவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ சேம், ஈச் ஆஃப் அஸ் ஹாவ் அ சேம் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. நமக்கு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வேணால் சேமாக இருக்கலாம், பட் அதில் இருக்கிற டிஎன்ஏ சீக்வன்சஸ் பேஸ் பேஸ் வந்து எப்பயுமே எப்படி தான் இருக்கும், இஸ் எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு கூட அது வந்து டிஃபராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் எ டிஃப்ரென்சஸ் இந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஆஃப் எ பேஸ் பேஸ். ஸோ இட் வில் பி யூனிக்னஸ் அமாங் அஸ் ஸோ தட் ஈச் ஆஃப் அஸ் எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தவங்களுக்குமே இது வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து டிஃபராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 23% ஆஃப் எ ஹியூமன் குரோமோசோம்ஸில் எவ்வளோ இருக்கான், 1.5 மில்லியன் pairs of a genes இருக்கு. ஓகே, ஸோ இட் வில் பி வெல் நோன் ஃபேக்ட் தட் genes are segments of DNA which differ in the sequence of the nucleotides. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏல சீக்வன்சஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஸோ நாட் ஆல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கோட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ஒரு ஜீனில் இருக்கிற டிஎன்ஏ எல்லாமே ப்ரோட்டீனை வந்து கோட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சம் ஆஃப் த டிஎன்ஏ செக்மெண்ட்ஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெகுலேஷனாக ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனை வந்து ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நமக்கு டிஎன்ஏல தெரியும் இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ் இதெல்லாம் எங்கேப்பா படித்தோம், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷனில் ஸ்ப்ளைசியோசோம்னு படித்தோமா. ஓகே, ஸோ த இன்ட்ரான்ஸ் இஸ் தட் இஸ் அ இன்டர்வீனிங் சீக்வன்சஸ் அண்ட் ஸ்டில் ஆர் அதர்ஸ் ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ். ஸோ இன் டிஎன்ஏல நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம்னு பாருங்கள். டிஎன்ஏல மெயினாக வந்து விஎன்டிஆர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். ஸோ வாட் இஸ் அ விஎன்டிஆர்? விஎன்டிஆர் இஸ் நத்திங் பட் is a variable number tandem repeats. What is a variable number tandem repeats? In DNA fingerprinting la short repetitive DNA fingerprinting la short repetitive nucleotide sequences, it will be specific for a person. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு ஷார்ட் ரெப்படிட்டிவ் நியூக்ளியோடைடுக்கு பேர் தான் என்னது, விஎன்டிஆர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த விஎன்டிஆர்? இப்போ நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததுலாம் இன்ட்ரோ தான், இது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தது. இப்போ தான் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் ஃபஸ்ட் பிரின்சிபல் பார்க்குறோம். வாட் இஸ் திஸ்? இஸ் அ விஎன்டிஆர். விஎன்டிஆர் இஸ் நத்திங் பட் இஸ் அ வேரியபிள் நம்பர் tandem repeats. ஸோ இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஷார்ட் ரெப்படிட்டிவ் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் ஃபார் அ பர்சன். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இந்த ஷார்ட் ரெப்படிட்டிவ் நியூக்ளியோடைடுக்கு பேர் தான் என்னது, இஸ் அ விஎன்டிஆர். Can you understand? So these are called VNTRs of two persons show generally எப்படி இருக்கும், ரெண்டு பர்சன்ஸ்க்கு வேரியேஷனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் யூஸ்ஃபுல் அஸ் அ ஜெனட்டிக் மார்க்கர். அதில் ஒரு பர்சனை நம்ம என்னமா வச்சுக்கலாம், ஜெனட்டிக் மார்க்கர்ஸாக யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டிஎன்ஏ எங்கெங்கெல்லாம் ஐசோலேட் பண்ணலாம்? டிஎன்ஏ இஸ் ஐசோலேட்டட் இஸ் ஃப்ரம் எங்கெங்கெல்லாம் ஐசோலேட் பண்ணலாம், இஸ் பிளட்டு, ஹேரு, ஸ்கின்னு, நெக்ஸ்ட் எங்கே இருக்கலாம், இஸ் அதர் ஜெனட்டிக் எவிடன்சஸ் லெஃப்ட் அட் த சீன் ஆஃப் எ க்ரைம். ஸோ ஒரு க்ரைமில் அவங்க எதெல்லாம் இது பண்ணிட்டு போகிறாங்களோ அதிலேருந்துலாம் நம்ம என்ன பண்ணலாம், இஸ் இந்த விஎன்டிஆர் பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி சஸ்பெக்ட் பண்ணுற க்ரைமை நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு எஸ்டாப்ளைசிங் ஐடென்டிஃபை த homicide victim either from DNA found as evidence or from the body itself. நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷஸ்ஸு, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, டிஎன்ஏ இருக்குது. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் அ டிஎன்ஏ சேட்டிலைட் ஆர் வாட் இஸ் அ ரெப்படிட்டிவ் டிஎன்ஏ? இதுதான் நம்ம வந்து அந்த விஎன்டிஆரில் இருக்கிற மெயின் பிரின்சிபல்ஸ், இதுதான் அதை பார்க்க போகிறோம். ஓகேவா. Okay, the DNA fingerprinting, it involves to identifying
differences in specific regions in DNA sequence. It is called as a repetitive DNA. இன்னும் இந்த repetitive DNAங்கிறது என்னப்பா சொன்னோம், ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ, சின்ன சின்னதாக இந்த டாட்டான்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அது மாதிரி நிறைய டைம்ஸ் மெனி டைம்ஸ் வந்து ஒரு டிஎன்ஏ ஜீனோம் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பேர் தான் repetitive DNA. ஸோ இந்த repetitive DNA is separated from bulk genomic DNA. நம்ம bulk genomic DNAலேருந்து இந்த repetitive DNA மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், செப்பரேட் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா டூரிங் எ டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன். நோட் பண்ணிக்கோங்க ஒன் வேர்ட். ஸோ டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் மூலமாக நம்ம இந்த டிஎன்ஏவை செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த பல்க் டிஎன்ஏ ஃபார்ம்ஸ் ஃபார் எ மேஜர் பீக் அண்ட் த ஸ்மாலர் பீக்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் அ சேட்டிலைட் டிஎன்ஏ. வாட் இஸ் அ சேட்டலைட் டிஎன்ஏமா? ஸோ ஒரு பல்க் ஆஃப் எ டிஎன்ஏல மேஜர் பீக் அல்லது ஸ்மால் பீக்ஸ், இதுக்கு பேர் தான் என்னது, இஸ் அ சேட்டிலைட் DNA. Okay, so depending on base position, so the length of a segment and base composition, இதில் வந்து என்ன இருக்கும்னா ஏடி ரிச்சாகவும் ஜிசி ரிச்சாகவும் இருக்கும். ஏடினா என்ன, அடினைன் தைமைன் ரிச்சாகவும் அண்டு கிளைசின் சைட்டோசின் ரிச்சாகவும் இருக்கும். இங்கே the entire length of segment of number of repetitive units. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, இந்த சேட்டலைட் யூனிட்டில் நம்பர் ஆஃப் repetitive units இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப் கேட்டகரிஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இட்ஸ் அ மைக்ரோ சேட்டலைட்ஸ் ஆர் மினி சேட்டலைட்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ரிப்பீட், ஒரு சின்ன ஒரு கன்சிஸ்ட் ஆஃப் எ ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸாக இருக்கும் என்டையர் ஜீனோமில். ஒரு வேரியேஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் இன் லென்த் ஆஃப் their டிஎன்ஏ சேட்டலைட்ஸ் form the basis of a DNA fingerprinting form பண்ணும். So two types of a fingerprinting, one is the micro satellites, another one is mini satellites. Can you understand ma? So இந்த sequences நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த மாதிரி சீக்வன்சஸ் ரெப்படிட்டிவ் சீக்வன்சஸ் வந்து என்ன பண்ணாது, இஸ் அ டு நாட் கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன் பண்ணி அது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பண்ணாது அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ இட் வில் பி இஸ் அ சீக்வன்சஸ் இஸ் அ ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம் அண்ட் இஸ் அ பேசிஸ் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ இதைத்தான் நம்ம இந்த சாம்பிள்ஸை எடுத்து இந்த விஎன்டிஆர் பேட்டர்ன்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை இது எந்த விக்டிமான பர்சன்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். Can you understand ma? Okay, so what are the steps using in fingerprinting technique na? First ஒரு டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். டிஎன்ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கும், ப்ரஷில் இருக்கலாம், ஹேரில் இருக்கலாம், பிளட்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், நம்ம 9th லெசனில் இதை பற்றி டீட்டெயில் பிரின்சிபல்ஸாக பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பிசிஆரை பற்றி படிப்போம். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு டிஎன்ஏ தான் கிடச்சிருக்கும், அதை நிறைய நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஆம்ப்ளிஃபை பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இஸ் அந்த என்டையர் ஜீனோம் பெரிய ஜீனோமாக இருக்குமோ அதை என்ன பண்ணுவோம், குட்டி குட்டியாக ஃப்ராக்மெண்ட் பண்ணுவோம். ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் குட்டி குட்டியாக பண்ணணும்னா கட் பண்ணுறதுக்கு பேர் என்னது, மாலிகுலர் சிசர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸ் மூலமாக நம்ம பண்ணி நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் ஆஃப் எ டிஎன்ஏவை எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தட் மூலமாக டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணுவோம். அது மூலமாக டிஎன்ஏவை டீநேச்சர் பண்ணுவோம். ஏன் டீநேச்சர்னா என்ன, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை நம்ம சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா டீநேச்சர் பண்ணி நெக்ஸ்ட் பிளாட்டிங், சதர்ன் பிளாட்டிங் நெக்ஸ்ட் இயர் படிப்பீங்க. சதர்ன் பிளாட்டிங், நார்தர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங் படிப்பீங்க. டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணுற டெக்னிக் பேர் என்னது, சதர்ன் பிளாட்டிங். ஸோ அதுக்கு நிறைய ப்ரோப்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ப்ராப் வந்து என்ன ஆகும், அந்த டிஎன்ஏவோட பர்டிகுலர் டிஎன்ஏவோட ஹைப்ரிட் ஆகும். ஸோ ஹைப்ரிட் ஆகிட்டு என்ன பண்ணும், நமக்கு அந்த டிஎன்ஏ யாரோட மேட்ச் ஆகுதுங்கிற அந்த எக்ஸ்போஷர் அதை வந்து நமக்கு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். ஸோ தீஸ் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோவர். ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ த ஃபர்ஸ்ட் இட் வில் பி மெயின்லி இன்வால்வ் இன் ஃபாரன்சிக் அனலிசிஸ். ஸோ நிறைய எக்ஸாம்ஸில் ஃபாரன்சிக்லேருந்து வருது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நல்லா பயோடெக்னாலஜி மூலமாக அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதெல்லாம் நம்ம அடித்து டெஸ்ட்லாம் எழுதுனீங்க அப்படின்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபாரன்சிக் அனலிசிஸில் மெயினாக இது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் இஸ் பெடிகிரி அனலிசிஸ். இஸ் அ பெடிகிரி அனலிசிஸ். பெடிகிரினோன்னா நமக்கு என்ன தான் ஞாபகத்துக்கு வரும்,
பெடிகிரின்னு டாகோட பிஸ்கட் தான் ஞாபகத்துக்கு வரும், பட் அது கிடையாது, அது ஒரு கம்பெனி நேமு. ஸோ த பெடிகிரி அனாலிசிஸ் இஸ் நத்திங் பட் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் த்ரூ த ஜென்ரேஷன்ஸ் அண்ட் ஃபார் டிடெக்டிங் ஏ இன்ஹெரிட்டட் டிசீஸை நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து இவங்க மூலமாக தான் வந்திருக்கு, நம்ம ஒருத்தவங்க வந்து கேரியராக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஜீனை நாட் ஃபார் கேரியர் மீன்ஸ் நீங்கள் வந்து வேறு கேரியர் நினச்சிக்கக்கூடாது, ஜீனை வந்து கேரியராக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்காது, அடுத்த ஜென்ரேஷனில் வந்து அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இயரில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு பெடிகிரி அனாலிசிஸ். பெடிகிரி அனாலிசிஸ்னால் நம்ம ஃபஸ்ட் லெசனில் படித்தோம்லப்பா, பெடிகிரி ட்ரீ, அதுதான் இது. ஓகேங்களா? Next is it will be helpful to conservation of a wildlife. So wildlife இப்போ நிறைய வந்து ப்ராஜெக்ட் டைகர், பயோடைவர்சிட்டி, சேவ் டைவர்சிட்டி, வேர்ல்டு ஃபண்ட், WWF இவங்கெல்லாம் சேர்ந்து, யுனெஸ்கோ இவங்கெல்லாம் சேர்ந்து நிறையா அழிஞ்சிட்டு வர்ற அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கன்சர்வேஷன் ஆஃப் ஏ வைல்ட் லைஃப்பை கன்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து மெயின் ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் anthropological studies. What is the anthropological? So determine the origin and migration of human populations and genetic diversities. So இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த DNA fingerprinting main function பண்ணுது. Can you understand? Thank you.